ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரண் அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம முன்கூட்டியே சொன்ன தகவல் தான். ஸோ தீபாவளிக்கு முன்னாடி வாரத்துக்குள்ளே நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்டடி பிளானை வந்து கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டடி பிளானை பற்றின ஒரு அப்டேட் தான், ஓகேவா? ஸோ இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு ஒரு லைவ் வரப்போகிறோம். அந்த லைவில் ஸ்டடி பிளான் அப்டேட், ஓகேவா? ஸோ நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம், அப் டு எக்ஸாம் வரைக்கும் நம்முடைய ப்ராசஸ் என்ன, எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகே, டைம் டியூரேஷன், ஓகேவா, அதில் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்க போகிறோன்றத தெளிவாக இன்னி நைட்டு 9 மணிக்கு ஒரு லைவ் வருவோம். அந்த லைவில் சொல்கிறேன், ஒரு தரமான ஸ்டடி பிளானுக்கு உண்டான பிளான் பார்த்தா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டடி பிளான் ஸ்ட்ராட்டஜி லைவ் பார்த்தா இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு, சரிங்களா? ஸோ ஷார்ப்பாக வந்துடுங்க. ஸோ இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பார்த்தோன்னா பேட்சுமே ரன் பண்ண போகிறோம், ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி தான் யூடியூப்பில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் வீடியோஸாக இருக்கட்டும், கைடன்ஸாக இருக்கட்டும், இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி தான் கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நைட்டு வரக்கூடிய அந்த லைவில் ஒரு புது சேனல், அதாவது ஒரு டெலகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட், அதாவது ஸ்பெஷலாக குரூப் 4 எக்ஸாமுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், இந்த 2026 குரூப் 4க்கு தன்னை தயார்படுத்திக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த சேனல் பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ A to Z, அதாவது இப்போ புதுசாக இப்போ தான் சார் நான் குரூப் 4 படிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் அப்படி படித்தோம் எல்லாருக்குமான ஒரு கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் குரூப் 4 பற்றின வீடியோஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சேனலுக்கு நான் லிங்க்கும் இன்றைக்கி நைட்டு வரக்கூடிய அந்த லைவில் நான் கொடுக்குறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்டாலும் சரி, அந்த ஸ்டடி பிளானை பார்த்துட்டு பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்டாலும் சரி, ஓகேவா? ஸோ 2 பேருக்கும் பொதுவான ஸ்டடி பிளான் இது. நம்ம எப்பவுமே காலங்காலமாக ஸ்டடி பண்ணுறது எல்லாருக்கும் நம்ம பொதுவாக தான் கொடுக்கக்கூடியது, சரிங்களா? ஸோ அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம், ஓகேவா? ஸோ இதில் 2 விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டடி பிளான் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, 2 முக்கியமான விஷயம். ஒன்று டைம், 2வது சிலபஸ், ஓகேவா? அதாவது நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தி, ஓகேவா, சிலபஸை நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோன்றது தான் இந்த ஸ்டடி பிளானுடைய ஸ்பெஷாலிட்டியே, ஓகேவா? ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டடி பிளான் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா 1 மாதத்துக்குள்ள ஸ்டடி பிளானும் போட முடியும், 2 மாதம், 3 மாதம், 4 மாதம் போட முடியும். பட் ஆனால் எல்லாருக்குமான ஒரு ஸ்டடி பிளான், எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடில் எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி. ஏன்னா இப்போ நம்ம யூடியூப் சேனல் அப்படின்னா ஒருத்தர், அதாவது வீட்டிலேருந்தே படிக்கிறோம் மட்டும் நம்ம சேனலில் கிடையாது. வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, ஓகேவா, வீட்டிலேருந்து படிக்கிறவங்க இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் போயிட்டு படிக்கிறவங்க இருக்காங்க, அதேமாதிரி ஃப்ரெஷர், இப்போ தான் சார் நான் குரூப் 4 பற்றின ஐடியாக்குள்ளேயே வரேன் அப்படின்ற சொன்னும் இருப்பாங்க. ஸோ அப்போ எல்லாருக்குமான ஒரு ஸ்டடி பிளான் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மெத்தட். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருந்தேன், இருக்கக்கூடிய நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி அந்த சிலபஸை கவர் பண்ணுறது தான், ஓகேவா? ஸோ அந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணுற மாதிரி, புக் அவுட் ஆஃப் புக் எல்லாமே, ஓகே. இந்த அவுட் சோர்ஸ்ன்ற கதையே கிடையாது, ஓகே. ஒரே விஷயம் என்ன, புக் அவுட் ஆஃப் புக், அதாவது சிலபஸ் இருக்கக்கூடிய டாப்பிக்கு புக்கில் இருக்குது, புக்கை தாண்டி இருக்குது. இந்த 2 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்தி நம்ம சிலபஸ் எப்படி கவர் பண்ண போனது தான் ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிலபஸை கவர் பண்ணக்கூடியது நம்ம எதை பேஸ் பண்ணி கொண்டு போகிறோம்னா அது 2 எக்ஸாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த குரூப் 4 குரூப் 2 கடந்த குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமில் எதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகேவா, எந்த ஆங்கிள்லாம் கொஸ்டின் போயிருக்காங்க, கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, அவங்க கொஸ்டின் எங்கிருந்தெல்லாம் எடுத்திருக்காங்க, இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டடி பிளான் இருக்க போகுது, ஓகே. டைம் அண்ட் சிலபஸ்ன்றது ஒரு பார்ட், ஓகே. குரூப் 4 குரூப் 2 கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி இந்த 2 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டடி பிளானை பார்த்தோன்னா நம்ம பார்த்தோன்னா கிரியேட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ அதுக்குண்டான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு லைவ் கட்டாயம் வந்துடுங்க. அதில் தெளிவாக நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை எப்படி கொண்டு போக போகிறோம், ஓகேவா, அது அப்படின்றத சிறப்பான ஒரு வீடியோ போட்டுரும். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக இந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி தான் வீடியோஸ் இருக்க போகுது, ஓகேவா? அதாவது எல்லாரும் எப்படி படிக்கணும், ஓகேவா, இந்த ஸ்டடி பிளானை எப்படி நம்ம முடிக்க போகிறோம், எப்படி நீங்கள் இதுக்குண்டான அட்டாச் உங்களை அட்டாச்சபிளாக வச்சு படிக்க முடியும், இது எல்லாத்தையும், ஓகேவா? ஸோ தீபாவளி கழிச்சு பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட், ஓகேவா? அக்டோபர் 31 ஆர் நவம்பர் 1க்கு பார்த்தா நான் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை நான் முன்கூட்டியே போன வாரமே சொல்லியிருந்தேன். தீபாவளிக்கு முன்னாடி பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்டு, சாரி ஸ்டடி பிளானு, தீபாவளிக்கு அப்புறம் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்டு நவம்பர் 1 ஆர் அக்டோபர் 31, ஓகே. நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த டியூரேஷன் எல்லாமே இந்த ஸ்டடி பிளான் ஸ்ட்ராட்டஜி பற்றின லைவ் இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு
எல்லாரும் கண்டிப்பாக வந்துருங்க. சரிங்களா? ஸோ லைவ்ல வந்து சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்ஃபுந்துரான் அகாடமி. தேங்க்யூ.